வணக்கம் நண்பர்களே! செல்வஸ்டார் சேனலுக்கு உங்கள் நண்பர் வரவேற்கிறேன். இன்று நான் பார்க்க போகும் ஆலயம் கடன் தீர்க்கும் திண்டிவனம் லட்சுமி நரசிம்மர் கோவிலாகும். இதன் தல வரலாற்றை சுருக்கமாக பார்த்த பின் முழுமையாக பார்க்கலாம். செல்வஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கனகவள்ளி தாயார் சமேத லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் வைணவ சமயத்தின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகும். இரணிய கசுபுவை வதம் செய்த பின்னர் நரசிம்ம பெருமான் உக்கிரத்தை தணிக்க மகாலட்சுமி தாயார் அவரது இடது மடியில் அமர்ந்ததாக புராணம் கூறுகிறது. இதனால் இத்தலத்தில் லட்சுமி நரசிம்மர் சாந்த திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலின் சிறப்புகளில் ஒன்று சங்கு மற்றும் சக்கரத்துடன் காட்சியளிக்கும் அபூர்வ ஆஞ்சநேயர் சன்னதி ஆகும். திருமண தடை நீங்கவும், கடன் சுமை குறையவும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கவும், மன அமைதி கிடைக்கவும் மற்றும் தொழில் முன்னேற்றம் பெறவும் பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபடுகின்றார்கள். நரசிம்ம ஜெயந்தி, வைகாசி பிரமோற்சவம், வைகுண்ட ஏகாதசி மற்றும் சுவாதி நட்சத்திர சிறப்பு வழிபாடுகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. அருளும் அமைதியும் பாதுகாப்பும் வழங்கும் சக்தி வாய்ந்த தலமாக திண்டிவனம் லட்சுமி நரசிம்மன் கோவில் பக்தர்களால் போற்றப்படுகிறது. நண்பர்களே, இத்தலத்தின் முழு வரலாற்றை பற்றி பார்க்கலாம். நாளை என்பது நரசிம்மனுடன் இல்லை என்பது பக்தி பழமொழி. அதற்கேற்ப வணங்கிய உடனே பலன் அளிக்கும் நரசிம்மர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். எதிர்ப்புகளை நீக்கி துன்பங்களில் இருந்து காக்கும் நரசிம்மருக்கு பல்வேறு சிறப்பு திருத்தலங்கள் உள்ளன. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள கனகவள்ளி தாயார் உடனுறை லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் திண்டிவனம் நகரின் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த பழமையான கோவில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. வைணவ சமய மரபுப்படி இங்கு அருள்பாலிக்கும் லட்சுமி நரசிம்மர் கருணை நிறைந்த சாந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இதன் தல வரலாறு: அசுரன் இரணியனின் மகனான பிரகலாதன் அசுரர்களுத்தில் பிறந்திருந்தாலும் நாராயணன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தான். இரணியனே கடவுளாக வணங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் மகனே உத்தரவை மீறியதால் இரணியன் மிகுந்த கோபம் கொண்டான். நாராயணன் மீது பக்தி கொண்டதால் பெற்ற பிள்ளையையே கொடுமைப்படுத்தியதால் திருமால் நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரணியனை அழித்துவிட்டார். நரன் என்றால் மனிதன் என்றும், சிம்மம் என்றால் சிங்கம் என்றும் பொருள் கொண்டது. மனித உடலும் சிங்க தலையும் கொண்ட நரசிம்மர் அவதாரத்தை கண்டு உலகமே நடுங்கியது. இதை அறிந்த மார்க்கண்டேய மகரிஷி மகாலட்சுமியுடன் நரசிம்மனின் கோபத்தை தணித்து அருள்பாலிக்கும்படி வேண்டினார். இதன்படியே பெருமாளின் கோபம் தணியும்படி தாயாரும் ஆசுவாசப்படுத்தினார். இதன் அடிப்படையிலேயே லட்சுமி மடியில் இருக்கும் நரசிம்மன் வழிபாடு உருவானது. இந்த தலத்தில் நரசிம்மர் கோபம் தணிந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என மகாலட்சுமி வேண்டிய நிலையில் காட்சி தருகின்றார். இத்தகைய நரசிம்மரின் கோலத்தை காண்பது அரிது. இக்கோவிலில் லட்சுமிக்கு முக்கியத்துவம் என்பதால் நரசிம்ம லட்சுமி என பெயர் பெற்று அருள்பாலிக்கிறார். கோவிலின் அமைப்பு: ஊரின் மையப்பகுதியில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கோவில் காட்சி தருகிறது. தரைத்தளத்தில் இருந்து 3 அடி படிக்கட்டுகள் வழியாக கீழிறங்கி செல்லும்படி கோவில் அமைந்துள்ளது. கொடிமரத்தை வணங்கிவிட்டு சிறிது தூரம் சென்றால் நரசிம்மரை வணங்கியபடி கருடாழ்வார் காட்சி தருகின்றார். கோவில் மகா மண்டபத்தில் நுழைந்ததால் தூண்களில் தத்ரூபமாக அமைந்த தசவராத காட்சிகள் மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அங்கே 63 நாயன்மார்கள், விஷ்ணு, துர்க்கை, வேணுகோபாலன், கோதண்டராமர், சக்கரத்தாழ்வார், லட்சுமி ஹயக்கிரீவர் ஆகியோர்
தனித்தனி சந்நிதிகளில் காட்சியளிக்கின்றார்கள். அர்த்தம மண்டபத்தில் உற்சவரான வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். இவர்களுக்கு அருகில் ஹனுமன் அருள்பாலிக்கின்றார். சங்கு சக்கர ஆஞ்சநேயர் திண்டி, முண்டி, கிங்கிலி, கிலாலி என்ற அரக்கர்கள் இப்பகுதியில் தவம் செய்த முனிவர்களின் கொடுமைப்படுத்தினார்கள். இதனால் முனிவர்கள் தங்களை காத்து அருளும்படி திருமாலிடம் முறையிட்டார்கள். பெருமாள் அவர்களின் வேண்டுதலை ஏற்று அரக்கர்களை அழிப்பதற்காக தன்னிடம் இருந்த சங்கு சக்கரத்தை ஹனுமனுக்கு கொடுத்து போருக்கு அனுப்பினார். போரில் ஹனுமன் அரக்கர்களை அழித்து முனிவர்களின் வேள்விக்கு உதவி செய்தார். இதனால் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஹனுமன் சங்கு சக்கரம் ஏந்தி 4 கரங்களுடன் காட்சி தருகின்றார். கருவறையில் மூலவர் லட்சுமி நாராயணன் தனது இடது தொடையில் மகாலட்சுமி தாயாரை அமர வைத்து அமர்ந்த கோலத்தில் அற்புதமாக அருள்பாலிக்கின்றார். தாயாரும் கைகளை கூப்பிய வண்ணம் நரசிம்மரை நோக்கி வணங்கியபடி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற நிலையில் காட்சி தருகின்றார். இத்தகைய அரிய காட்சிகளை இத்தலத்தின் சிறப்பாக உள்ளது. பிரகாரத்தில் தாயார் கனகவள்ளி, ஆண்டாள் நாச்சியார், 4 கரங்களுடன் கூடிய ஹனுமன் தனித்தனி சந்நிதிகளுடன் அருள்பாலிக்கின்றார்கள். பிரார்த்தனை: திருமண தடை நீங்கவும், செவ்வாய் தோஷம் விலகவும், திருவாதிரை சதயம் நட்சத்திரக்காரர்களும், 7.5 சனி தோஷம் இருப்பவர்களும், ராகு திசை நடப்பவர்களும் கடன் தொல்லையில் இருந்து விடுபடவும், வழக்குகளில் வெற்றி பெறவும், தம்பதியர் ஒற்றுமைக்கும் லட்சுமி நரசிம்மரை வேண்டிக் கொள்கின்றார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் திருமஞ்சனம் செய்தும் விரலி மஞ்சளால் மாலை கட்டியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றார்கள். கோவில் அமைவிடம்: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தின் மையப்பகுதியில் பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அருளும் அமைதியும் பாதுகாப்பும் வழங்கும் சக்தி வாய்ந்த தலமாக திண்டிவனம் லட்சுமி நரசிம்மர் கோவில் பக்தர்களால் போற்றப்படுகிறது. நண்பர்களே, இக்கோவில் வரலாறு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இது போன்ற அரிய கோவில் வரலாறுகளை தொடர்ந்து பார்க்க செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தளத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லட்சுமி நரசிம்மன் திருவருள் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டும்.